வணக்கம் நண்பர்களே. நம்ம சம்பளம் எங்குதான் போகுது? உண்மையா யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்க சம்பளம் வந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நாள் ஃபோன எடுத்து பாருங்க. பேங்க் மெசேஜ் வரும். சேலரி கிரெடிட்டட். அந்த மெசேஜ் பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இல்லையா? இந்த மாதம் நல்லா மேனேஜ் பண்ணலாம். இந்த மாதம் கொஞ்சம் சேவ் பண்ணணும். இந்த மாதம் அன்னெசசரி செலவு பண்ணக்கூடாது. இப்படி நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அதே மாதத்தோட 25ஆம் தேதி வந்துட்டா, நாம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? பேங்க் பேலன்ஸ் செக், யுபிஐ ஹிஸ்டரி செக். அடடா! பணம் எங்கே போச்சு? இது நம்ம மட்டும் இல்ல. இந்த வீடியோ பார்க்கிற 90% பேருக்கும் இதே ஸ்டோரி தான். அப்படின்னா ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம சம்பளம் குறைவா? இல்ல நம்ம பணத்தை ஹேண்டில் பண்ற விதம் தப்பா? சரியான பதில். நம்ம பழக்கங்கள் தான். நம்ம வாழ்க்கைய மெதுவா காலி பண்ணிக்கிட்டு இருக்கும் சில பழக்கங்கள் இருக்குது. அத நம்ம கவனிக்கவே மாட்டோம். இன்னைக்கு அந்த பழக்கங்கள பத்தி தான் பேசப் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு ஆபீஸ்ல 2 நண்பர்கள் வேலை பார்த்தாங்க. இருவருக்கும் ஒரே மாரி சேலரி, ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா 5 வருஷத்துக்கு பிறகு ஒருவன் லைஃப் ரொம்ப ஸ்டேபிள். சேவிங்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, டிராவல் பண்றான். மற்றொருவன் கிரெடிட் கார்டு பில், பர்சனல் லோன், இஎம்ஐ, மாதம் மாதம் டென்ஷன். இருவருக்கும் சேலரி ஒரே மாதிரி இருந்தும் லைஃப் எப்படி இவ்வளவு வேறுபட்டது? இதுக்கு ஒரே காரணம் அவனுடைய டிசிப்ளின், பணத்தை கையாளும் விதம்தான். ஃபர்ஸ்ட், இந்த மாதம் மட்டும் செலவு பண்ணி கொள்ளலாம். அடுத்த மாசத்துல இருந்து நம்ம சேவ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாசம் மட்டும் வாங்கிக்கலாம். இந்த மாசம் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதம் மட்டும் பார்ட்டி. ஆனா உண்மைய சொன்னா, அந்த இந்த மாதம் மட்டும் எப்பவும் முடிவதில்லை. ஒவ்வொரு மாசமும் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிறிய ரூல்ஸ் உங்க லைஃப்ல செட் பண்ணுங்க. ஏதாவது பெரிய செலவு பண்ணணும்னா 3 நாள் வெயிட் பண்ணுங்க. அந்த 3 நாள் கழிச்சும் அந்த பொருள் தேவையா இருந்தா வாங்குங்க. செகண்ட், சின்ன சின்ன செலவுகளின் ட்ராப். ஒரு ஸ்விக்கி ஆர்டர், ஒரு சோமடோ ஆர்டர், ஒரு அமேசான் ஆர்டர். இதெல்லாம் சின்ன செலவு தான் என்று நம்ம நினைப்போம். ஆனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு மாசம் உங்க எல்லா செலவையும் எழுதுங்க. நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. தேர்ட், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். இப்போலாம் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுனீங்கனாவே என்ன வருது? டிராவல் போட்டோஸ், நியூ கார், நியூ போன், லக்ஸரி லைஃப், நம்மளை டெம்ப் பண்ற மாதிரி ஃபுட்ஸ். இதை தினமும் பார்த்துட்டே இருந்தா நம்ம மனசு சொல்லும், நம்மளால மட்டும் ஏன் அது போல வாங்க முடியல, அது போல டிராவல் பண்ண முடியல என்று நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். இதனால நாம அன்னெசசரி செலவு பண்ண ஆரம்பிப்போம். ஆனா உண்மை என்னன்னா, சோஷியல் மீடியால இருக்குது போல அவங்களோட ரியாலிட்டி லைஃபும் அப்படி இருக்கிறது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான்காவது, இஎம்ஐ வாழ்க்கை. இப்போ ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட் என்னன்னா, இஎம்ஐ லைஃப் ஸ்டைல். பார்க்குற பொருள் எல்லாமே இஎம்ஐல வாங்கிடுது. ஃபோன், டிவி, கார், ட்ரெஸ், இது போல சொல்லிட்டு போலாம். ஆனா ஒரு விஷயம் யோசிங்க. நம்ம ஃபியூச்சர் இன்கமை முன்னாடியே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நம்ம ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால இருக்க முடியல. நம்பர் 5, பட்ஜெட் இல்லாத வாழ்க்கை. ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகுது? பட்ஜெட், பிளானிங், அக்கவுண்ட்ஸ். ஆனா நம்ம பர்சனல் லைஃப், பணம் இருக்கிற வரைக்கும் ஜாலியா செலவு பண்ண வேண்டியது. இதுதான் ப்ராப்ளம். ஒரு சிம்பிள் பட்ஜெட் போதும். நம்மளுக்கு எவ்வளவு சேலரி வருது, அது என்னென்ன செலவுகள் எல்லாம் அத்தியாவசியமானது, அது போக இருக்கிற காசை எப்படி சேர்த்து வைக்கிறது. இந்த சின்ன சின்ன மாற்றங்களே வருங்காலத்துல உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஒரு பவர்ஃபுல் ஹேபிட். இந்த ஒரு ஹேபிட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 50-30-20 ரூல். 50% டாஷ் தேவைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது. 30% லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு போறது, உங்களுக்கு பிடிச்சதை செய்யறது. 20% சேவிங்ஸ். இந்த ஒரு ரூல் ஃபாலோ பண்ணினா லைஃப் ஸ்லோலி சேஞ்ச் கண்கூடாகவே பார்க்கலாம். ஒரு உண்மை சொல்லட்டா, பணம் சம்பாதிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஆனா பணத்தை நிலைத்திருக்க வைக்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட். நீங்க கவனிச்சு பாருங்க. சிலர் சேலரி குறைவாக இருந்தாலும் ஸ்டேபிளா இருப்பாங்க. சிலர் சேலரி அதிகமாக இருந்தாலும் டென்ஷன். காரணம் டிசிப்ளின். இந்த ஒழுக்கத்தினால மட்டும்தான் உங்களால ஒரு ஃப்ரீடம் லைஃப் அமைச்சுக்க முடியும். இல்லைன்னா இப்ப இருக்கிறது போலவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வாழ்க்கையை தான் வாழ முடியும். நண்பர்களே, வாழ்க்கையை மாற்ற பெரிய மிரக்கல்ல ஒன்றும் தேவையில்லை. சில சின்ன ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் போதும். இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுக்குங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்ல ஒரு ஹேபிட் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோ முடிஞ்ச உடனே 2-3 நாள் கழிச்சு
இத மறந்துட்டு திரும்பியும் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்காம இது நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே. ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்க உங்களையே டேங்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா உறக்கச் சொல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.